ஆயில் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. சின்ன ஸ்பூன் தான் சரிங்களா, சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நெய், சூப்பரான சுவையான நெய் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்திக்கலாம், ஏன்னா இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிராம்பு வந்துட்டு சேர்த்துக்கோங்க, 3 நான் சேர்த்துருக்கேன். பட்டை வந்து சின்ன பீஸ் வந்து 2. அதுக்கப்புறம் ஏலக்காய் 2. அதுக்கப்புறம் முந்திரி, எங்கள் எல்லாத்துக்குமே முந்திரி பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். தங்கச்சிக்கு பிடிக்காது சரிங்களா. இது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2, நான் பெருசாக இருக்கிறது. சின்ன வெங்காயம் வந்துட்டு 3 சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாய் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம வேறு எந்த தூளுமே போட மாட்டோம். இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும். தக்காளி, இதுக்கு வந்துட்டு அளவாக தான் தக்காளி சேர்க்கணும். நான் வந்து 2 தக்காளி சின்ன சைஸில் சேர்த்துருக்கேன். இது கூடயே வந்துட்டு புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து தான் சேர்த்துருக்கிறேன், நீங்களும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் உப்பு வந்துட்டு ஆஷுஷுவல் நம்ம சேர்த்துறது தான், அதாவது நம்ம வேகிறதுக்காக வந்து சேர்க்க வேண்டும் ஓகேங்களா. நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்தாச்சு, தேங்காய் பால் மட்டும்தான் எடுக்கணும் ஓகேங்களா. மற்ற எதாவது நம்மள இருக்கா 12. ஃபுல்லாக வந்துட்டு அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி பால் ஊற்றியாச்சு. தண்ணி சேர்த்தவே கூடாது, ஒன்லி தேங்காய் பால் மட்டும்தான். சாப்பாட்டுக்கு அளவுக்கு, அதாவது 1க்கு 2 அதே மாதிரி நீங்கள் வந்து சேர்த்தி இதை வந்து நல்லா கொதிக்கணும் ஓகேங்களா. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அது வந்துட்டு பொங்கி வருது இல்லைங்களா, தேங்காய் பால் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், ஏன்னா இது நல்லா வந்துட்டு பொங்கி வருது. அப்புறம் அரிசியும் போட்டாச்சு, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் கிட்ட இறக்குனீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடும். வெள்ளை செஞ்சாச்சு ஏங்கம்மா. ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் இது வந்துட்டு வெஜ் குருமா, தேங்காய் பால் பிரியாணி, ஸ்மெல்லே சூப்பராக இருக்கேங்கம்மா. அதுக்கப்புறம் சிக்கன் சில்லி, இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நைட் டின்னர். இது இன்னைக்கு நைட் டின்னர். மா எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பரா இருக்கு ஸ்ரீமதி. நிஜமா சொல்றீங்களா? நிஜமா. தேங்க்யூ 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 பா. இது நல்லா இருக்கு. என்ன பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. கிரேவிக்கும் சில்லிக்கும் இந்த சாப்பாடுக்கும் சூப்பரா இருக்கு. யாராவது இருந்தாலும் கூட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லலாம், யாருமே இல்லையே. செமையா இருக்கணும், வேற லெவல்ல இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ பா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதே மாதிரி எப்பவும் விட இந்த தடவை ஒயிட் குஸ்கா சூப்பரா இருக்கு. இதுக்கும் நார்மல் ரைஸும் நல்லா இருக்கு. நான் என் பாசத்தை எல்லாம் கொட்டி கொட்டி உங்களுக்காக சமைச்சேன். நல்லா இருக்குங்களா? டெய்லி இதே மாதிரி சமைச்சிருவேன். நான் எல்லாத்துக்கும் பை சொல்லிடலாங்கம்மா. பாய், குட் நைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.